ஹலோ கைஸ், ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் 2002 லிஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து voter.eci.gov.inக்கு வந்து சர்ச் பண்ணிவிட்டு voter அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கீழே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கா, அதில் வந்து சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஸ்டேட் கேட்கும், உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 5 பாக்ஸ் வந்து வரும். இந்த 5 பாக்ஸில் வந்து 3 டைப்ஸில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பை நேம்னு இருக்குது. நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கணும். உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எந்த இது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பிளேஸில் போய் ஓட் பண்ணுவீங்களோ அந்த போலிங் ஸ்டேஷனுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து நேம் ஆஃப் தி எலெக்டர்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு யாரோட பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் தேடுறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ அல்லது ஃபாதர் நேமோ வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிக்கிட்டு ஜெண்டர் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட்ஸ்ன்னு தான் வருது. சர்ச் பை எலக்டோரல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். 2002 ரிவிஷனுக்கே போகிறோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும். அடுத்தது அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸு எதுன்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய போலிங் ஸ்டேஷன் நேம் கேட்கும். சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா 2002 யாரெல்லாம் ஓட் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து என்னுடைய அப்பா அம்மா பேர் இல்லை. சரி, தாத்தா பாட்டி பேர் இருக்கான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.